திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூரைச் சேர்ந்தவர் யுவராஜ். இவருக்கு 6 மற்றும் 4 வயதில் 2 ஆண் குழந்தைகள் இருந்தனர். யுவராஜின் நண்பர் வசந்த் குடியாத்தம் அருகே உள்ள ஏரிப்பட்டியைச் சேர்ந்தவர், கட்டிட ஒப்பந்ததாரர். வசந்த் யுவராஜின் குழந்தைகளை வெளியே அழைத்து சென்று தின்பண்டங்கள் வாங்கித் தருவது வழக்கம். அதேபோல் நேற்று மாலை வசந்த் 2 குழந்தைகளையும் கடைக்கு அழைத்து சென்றுள்ளார். இரவு நேரமாகியும் வசந்த் மற்றும் 2 குழந்தைகளும் வீடு திரும்பவில்லை. வசந்தின் செல்போனுக்கு தொடர்பு கொண்ட போது சுவிட்ச் ஆஃப் என வந்துள்ளது. ஊர் முழுக்க 3 பேரையும் யுவராஜ் குடும்பத்தினர் தேடினர். ஏரிப்பட்டி செங்காத்தம்மன் கோயிலின் பின்புறம் 2 குழந்தைகளும் சடலமாக கிடப்பதாக தகவல் கிடைத்தது. அதிர்ச்சியடைந்த யுவராஜ் ஆம்பூர் போலீசுக்கு தகவல் கொடுத்தார். சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த போலீசார் குழந்தைகளின் உடலை மீட்டு வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தடயவியல் ஆய்வில் குழந்தைகளின் உடலில் எந்த இரத்த காயமும் இல்லை. கழுத்தை நெரித்துக் கொண்டிருக்கலாம் என தெரியவந்துள்ளது. அப்பகுதியில் கொலையாளி விட்டுச் சென்ற தடயங்களை போலீசார் சோதனையிட்டனர். அருகே இருந்த விவசாய நிலத்தில் கேட்பாரற்று ஒரு பைக் நின்றது. பைக்கை மீட்டு அப்பகுதியில் உள்ள சிசிடிவியை சல்லடை போட்டனர். வசந்த் குழந்தைகளை பைக்கில் அழைத்து செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. தொடர் தேடுதல் வேட்டையில் அப்பகுதியில் பதுங்கியிருந்த வசந்தையும் கைது செய்தனர். ஊர் மக்களிடம் நடத்திய விசாரணையில் வசந்த் மனைவியை பிரிந்த மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் கோயில் அருகில் குழந்தைகளை கொன்றதில் சந்தேகம் இருப்பதாகவும் கூறினர். வசந்திடம் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் யுவராஜுக்கும் வசந்துக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் தகராறு இருந்தது. தன்னிடம் வாங்கிய 14,000 பணத்தை யுவராஜ் திருப்பித் தராததால் குழந்தைகளை கொன்றதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். ஈவு இரக்கமில்லாமல் நண்பனின் பிஞ்சு குழந்தைகளை தீர்த்து கட்டிய கொடூரம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலைக்கான காரணம் குறித்து தொடர் விசாரணை நடக்கிறது.